ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் எல்லா சஹாபாக்களை விடவும் சிறந்தவர் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயத்தில் அனைத்து சஹாபாக்களும் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். இஜ்மா இருக்கின்றது இந்த விஷயத்தில். தராவியுடைய தொழுகை ஜமாத்தாக தொழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய விஷயம். இந்த விஷயத்திலும் சஹாபாக்களுடைய இஜ்மா, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்தில் அந்த இஜ்மா ஏற்பட்டது. அனைத்து சஹாபாக்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். யாரும் அதை மறுக்கவில்லை. யாரும் அதை மறுக்கவில்லை அப்படின்னு சொன்னாக்க அது சஹாபாக்களுடைய இஜ்மா. இந்த இஜ்மாக்களை நம்ம ஃபாலோ செய்யலாமா, அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னா பல ஹதீஸ்கள் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. சுனனு திர்மிஸியில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதீஸை பதிவு செய்த இமாம் திர்மிஸி அவர்கள் ஹாஸா ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹ், இந்த ஹதீஸ் சஹீஹான ஹஸனான சனதுடையதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைக்கும் பில் ஜமா வ இய்யாக்கும் வல் ஃபுர்கா, தோழர்களே நீங்கள் ஜமாத்துடன் இருங்கள், நீங்கள் ஜமாத்துடன் இருங்கள். ஃபஇன்ன ஷைத்தான மஅல் வாஹித், ஜமாத்தை விட்டு வெளியேறி இருக்கக்கூடிய ஒருவனுடன் ஷைத்தான் இருக்கின்றான் அப்படின்னு சொல்றாங்க. ஜமாத்தோட இருக்கணும். அதாவது ஜமாத்துடைய ஒரு கருத்து, ஏகோபித்த கருத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்துடன் இருங்கள், அவர்களுடைய விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க.